அல்லாவின் பேரால் தான் சொல்கிறேன், நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு பிஜேபி காரனை சொல்றதாக ஒரு ஸ்பீச். அந்த மாதிரி ஒரு 10 பேர் இப்போ போலீஸ்காரங்க மேலே நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டாச்சுன்னா சொந்த பணத்தில் தானே கேஸுக்கு ஆஜராக போனோம். இந்த டேப்பை வச்சு பிஜேபியிலிருந்து இவங்க கூட ஹைகோர்ட்டுக்கு தனியாக இப்படி ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏன் இன்னொரு கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணணுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். அரசியலில் வந்து பெரிய அளவில் கொள்கைகள்லாம் கிடையாது. அப்போது அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாக அரசியலே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டு விட்டான், பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு விட்டான்னு சொன்னான். ஏன்டா அவன் கொண்டாடிக்கிட்டு இருந்த விழாவில் போய் நீ போய் அடித்து கொன்னியே. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஜெய் ஸ்ரீராம் சொன்னதற்காக ஆம்பூர் அருகே பாஜக பிரமுகர் மீது தாக்குதல். பாஜக ஐடி விங் மாநில செயலாளர் புகழ் மச்சேந்திரன் கைது. 2G ஊழல் பண பரிவர்த்தனை ராசா ஜாஃபர் சேட் உரையாடலை வெளியிட்ட அண்ணாமலை. INGI கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இணைந்தார். காசா இஸ்ரேலியர்கள் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு உதவியது ஐநா ஊழியர்கள். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். ஆம்பூர் அருகே ஜெய் ஸ்ரீராம் சொன்னதற்காக பிஜேபிக்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்ம லோகேஷ் குமார் அவர்கள் தான் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். லோகேஷ் குமார்கிட்ட கேட்டபொழுது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இரவு 10:30 மணிக்கு அடுத்ததாக அவங்க வரக்கூடிய அண்ணாமலை யாத்திரைக்காக அவர்கள் எந்தெந்த பகுதியில் கட் அவுட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகளை ஆராய்வதற்காக அவரும் அவரோட கூட அவருடைய நண்பருமான அசோக், அவரும் பாஜகவை சேர்ந்தவர்கள், இருவருமாக அந்த பைபாஸ் அந்த சாலையில் அந்த ரோடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருந்த ஒரு உணவு கடையில் போய் அவர்கள் உணவு அருந்த போயிருக்கிறார்கள் இந்த பணியை முடித்து விட்டு. அப்போ ஒரு 11 மணி அந்த டைம் இருக்கும். அப்போ போய் அவங்க சாப்பிட போகும் பொழுது அங்கே இவர்கள் கையில் கட்டிருந்த அந்த ராக்கி மற்றும் அவர்களுடைய அணிந்திருந்த காவி உடையை பார்த்துவிட்டு அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய நபர் இவர்களை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இவர்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அங்கே 2 டேபிள் தள்ளி உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்த சில இஸ்லாமியர்கள் ஒரு 3 பேர் அங்கே உட்காந்து உணவருந்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் இதை பார்த்த உடனே அவர்கள் இதனால் ஒரு வெறுப்பாகி அவர்களை அங்கிருந்து முறைத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் 2 பக்கமும் சில கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படவுமே அதற்கு பிறகு அது மோதலாக ஆகி அந்த இஸ்லாமியர்கள் பாஜகவினரை அடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடித்ததுனால அவர்கள் உடனடியாக இவர்கள் தப்பி ஓடிவிட்டு காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் 3வரையும் இன்று கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள நிலவக்கூடிய சூழ்நிலை என்னங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. இப்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷத்தை போட்ட உடனே அவன் என்ன சொல்லி இது பண்ணியிருக்கான்னா, தமிழ்நாட்டில் எப்படிடா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்ங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் தான் இதில் முதல் குற்றவாளிகள். அவன் அடித்தவன்லாம் 2ஆம் குற்றவாளி என்னை பொறுத்தளவில். ஜெய் ஸ்ரீராம்கக்கூடிய வார்த்தையே ஏதோ ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆள் கூப்பிடுற மாதிரியான சொல்லாக மாற்றி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது யாரும் கூட எதிர்கட்சிகள் தானே. இப்போ கூட இடையில கூட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இந்த வெஸ்ட் பெங்காலில். அதில் அந்த மம்தா தீதி பேசுகிறாங்க, அல்லாவின் பேரால் தான் சொல்கிறேன், நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு பிஜேபி காரனை சொல்றதாக ஒரு ஸ்பீச் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். அப்போது மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரிவினைவாதத்தை அதிலும் சில ஜார்கன்ஸை செட் பண்ணி வச்சுட்டானுவ. இப்படி சொன்னான்னா அதுக்கு பிரச்சனை வரணும். இதுக்கு முன்னாடி என்னடான்னா, எங்களுக்கு எந்த சாமியும் பிரச்சனை இல்லை, பிள்ளையாருனா பிரச்சனைன்னா எப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும்போது. இப்போ எனக்கு மந்திரம்லாம் பிரச்சனை இல்லை, ஜெய் ஸ்ரீராம்னா தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்போ ஒரு ஹிந்து எந்த சாமியை கும்பிடணும், ஒரு ஹிந்து எந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதை யார் முடிவு பண்ணோன்னா துலுக்க முடிவு பண்ணோம். அப்போ இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியது யார்? அப்போ இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தானே இன்றைக்கி அவன் இந்த மாதிரி பேசுகிறான். அது எப்படின்னா இவர் 2 பேரும் போயிருக்காக ஜெய் ஸ்ரீராம்னு நீ எப்படி சொல்லலாம் கேட்குறாங்களா?
அப்போது இந்த மாதிரியான இது ராமனை தொடர்ந்து இழிவுபடுத்தி இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது ஏதோ அயோத்தியானாலே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இதை ஒரு நரேட்டிவ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் செட் பண்ணினதுக்குள்ள விளைவு தான் இதே தவிர இது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அசால்ட்டாக நான் பார்க்கல. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டவுடனே உனக்கு கோபம் வருதான். அப்போ எந்த அளவு அடிப்படைவாதம் அந்த மனதில் புகுந்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படைவாதத்தை புகுத்துவதற்கு அந்த மதம் ஒரு காரணம். ஆனால் அந்த புகுத்துவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்துகிறதுங்கக்கூடியது இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ள வேலையினால தான் இது நடந்திருக்கு. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இடையில சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. எதுன்னா இந்த ஸ்க்ரீனு எல்இடி ஸ்க்ரீன், இந்த அயோத்தி ராம ஜென்மபூமி இதுக்கு இன்றைக்கி அயோத்தி கோவில் ராம ஜென்மபூமி கொண்டாட்டங்களுக்கு அதைக்கு எதிராக அரசு செயல்பட்டது என்பதே ஒரு பிரச்சாரத்துக்குள்ள ஒரு இது போலி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட டிஜிபி இன்றைக்கி அஃபிடேவிட் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இந்த வழக்கு ஏன் வந்தது? இவங்க தடுத்ததுனால தானே வழக்கு வந்தது. ஆமாம். இப்போ இன்றைக்கி இவர் தாக்கல் பண்ணியிருக்கார் அப்படின்னா அப்போ ஒரு வழக்கு இருக்குது. அப்போது ஏற்கனவே இந்த மாதிரியான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியதின் விளைவாக இன்று பயங்கரவாதம் வந்திருக்கிறது. இல்லை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அதில் ஒரு சூடனை தூக்கி வச்சுது, இப்போ பற்றிக்கிட்டு. அப்போ இந்த கலவரத்திற்கு காரணம் இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஹிந்துவின் மீது நடந்த தாக்குதலுக்கு காரணம் ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாத சிந்தனை, இரண்டாவது இதற்கு சாதகமான ஒரு சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக நான் பார்க்குறேன். இதில் தாக்கப்பட்டிருக்காங்க, உடனே கைது செய்யப்பட்டாங்க. இதையும் கூட ஒரு வேடிக்கை என்ன, இந்த 2 பிஜேபிக்காரங்களை 3 துலுக்கம் தாக்கினதுக்கப்புறம் அந்த ஏரியா முழுக்க போலீஸ் போட்டிருக்காங்களாம். ஆமாம், இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் நியூஸ். அந்த ஊரில் கேட்டு சொன்னாங்க, ஏரியா மட்டும் போலீஸ் போட்டிருக்காங்களே. இது எப்படின்னா, ஹிந்துவை துலுக்கம் அடிச்சிட்டான், அடித்த துலுக்கனை அரசாங்கம் கைது பண்ணால் கலவரம் வந்து விடுமோ என்று பயந்து ஆம்பூர் முழுக்க போலீஸ்காரர்கள். ஏன், ஏற்கனவே இதே ஆம்பூரில் தான் 2016ஆம் வருஷம் போலீஸ் ஸ்டேஷனை பூந்து அடித்தது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க ஸ்டேஷனை விட்டு 2 கிலோமீட்டர் ஓடி போனது இந்த ஆம்பூரில். இப்போ என்னடானா, ஒரு ஆம்பூரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஊரில் இருக்கிற அம்புட்டு போலீஸையும் பாதுகாப்புக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, அப்போ ஆம்பூர் என்ன மினி பாகிஸ்தானா? நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம், ஏதோ காஷ்மீரில் தீவிரவாதம் இருக்கிறது, பயங்கரவாதம் பெங்காலில் இருக்குது, ஐயோ இதையும் கூட மோசமான பகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். இதோட வெளிப்பாடு இன்றைக்கி என்ன, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஒரு துலுக்கனை கூட இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் கைது செய்ய முடியாது. அப்படி கைது செய்யணும்னா இப்படி எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஊரில் போட வேண்டியிருக்கும். அப்போ சட்ட ஒழுங்கு யார் டிக்டேட் பண்ணுறாங்க? பயங்கரவாதி தான் டிக்டேட் பண்ணுறான். இந்த லட்சணத்தில் இங்கேருந்து டிஜிபி போய் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டிருக்காரா, எங்களுக்கு அயோத்தியா இதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா இதே அரசாங்கம் தான் சொல்லிச்சு. ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்கும்போது 52% தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையினருக்குள்ள அந்த ஃபோர்ஸை ஹிந்து அமைப்பினரை பாதுகாப்பதற்காக இவங்க டிப்ளாய் பண்ணாங்களாம். எப்போ பிஎஃப்ஐயை தடை பண்ண நேரத்தில். அப்போ டைம் அண்ட் அகைன் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் எபி சென்டராக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. இன்னைக்கு கோர்ட்டில் உள்ள அஃபிடவிட்டை மீறி நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அக்யூஸ்டை கூட அரெஸ்ட் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அப்படி அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளவு பெரிய பந்தோபஸ்து தேவைகள் இருக்கிறது. அப்போது காஸ்ட் ஆஃப் அரெஸ்டிங் அ முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ் வெரி ஹை. ஏன்னா இவ்வளோ போலீஸுக்கு பந்தோபஸ்து, இவங்களுக்குள்ள அவர்லி கணக்கு வச்சு பாருங்கள் எவ்வளோ லட்சம் ரூபா செலவு இன்னைக்கு.
அப்போ ஒரு துணுக்கரை ஹேண்டில் பண்ணுறதுக்கே இவ்வளோ லட்சம் ரூபா செலவு ஆகுது அப்படிங்கிறது காரணத்தினால தான் அநேகமாக துலுக்கம் என்ன பண்ணாலும் அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. பயப்படுகிறது காவல்துறை. அப்போ காவல்துறையே பயப்படுது அப்படின்னு சொன்னால் சாதாரண ஹிந்துவின் நிலைமை என்ன? அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வர்றேன், ஹிந்துக்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசையோ இந்த காவல்துறையோ நம்பினால் போதாது. ஏன்னா இப்போ காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் என்னோட கோரிக்கை என்ன இந்த இடத்துல, அந்த ஹிந்துக்களை பொறுத்தளவில் காவல்துறையினர் மீது ஏதாவது வன்முறை என்பது கட்டவிழ்க்கப்பட்டால் ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமும் காவல்துறைக்கு சாதகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா காவல்துறை இஸ் த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இந்த நாட்டை பொறுத்தளவில். இன்றைக்கி அவர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலைன்னா நாளைக்கு நமக்கு ஏமாத்திரும். நிச்சயமாக. ஸோ இதுதான் இன்றைய ஆம்பூரின் சூழல். அதனால் நீங்கள் இனி பாகிஸ்தான், காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு பதில் ஆம்பூரில் இந்த பயங்கரவாதம் எந்த அளவு தலை தூக்கி இருக்கிறதுன்னு பாருங்கள். இதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். தமிழ்நாடு இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் தலைநகராக மாறி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். தமிழகத்தில் ஹிந்து அமைப்பினர்களையும் பாஜகவினரையும் கைது செய்வது, எதற்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வழக்கு போட்டு கைது செய்வது அப்படிங்கிறது இந்த விடியல் ஆட்சி வந்ததிலிருந்து ரொம்ப அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இப்போ பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளர் புகழ் மச்சேந்திரன் புகழ் என்பவரை நேற்று கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டதாகவும் அந்த போஸ்டினுடைய அடிப்படையில் அவர் கைது செய்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்ன அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், பழனி பாபா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷச்செடி அது இன்றைக்கி தான் பிடுங்கெறியப்பட்ட நாள் அப்படிங்கிறதை அதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் அவர் இருந்திருந்தால் தமிழகத்தில் எவ்வளோ விதமான பயங்கரவாத விஷயங்கள் நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்காக இவர் இந்த களையப்பட்டதற்காக நம்ம கோடான கோடி நமஸ்காரங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் போட்டிருக்கிறார். இந்த செய்தி அவர் வெளியிட்டது அவர் தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் மத மோதல்கள் ஏற்படும், மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, கருத்து சுதந்திரம் வருது அப்படின்னு சொல்லி பல செக்ஷன்கள் கீழே அவருக்கு மேலே வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கடந்த ஒரு வாரத்தில், அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி இதே திருச்சியிலேயே இதே போல் மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவரையும் இதே போன்ற ஒரு காரணத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள். அவரை எதற்கு கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவர் ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் போட்டதாகவும், அது ராம ஜென்மபூமி விஷயமா அந்த நேரங்களில் கொண்டாட்ட நேரங்களில் அவர் ஏற்கனவே அந்த மசூதி இடிக்கப்பட்டது போன்ற அந்த பழைய படங்களை ஏதோ அவர் ஒரு ஃப்ளக்ஸில் போட்டதாகவும், அதற்காக அவரை கைது செய்தோம் சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் காப்பியில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதியப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த 2 வழக்குலையுமே யார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓக்கள் தான் அந்த இதுக்கு கம்ப்ளைண்டாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வர்றேன். விநாயகர் சதுர்த்தி விழா வரும்போதும் கடுமையான சில காவல்துறையிலிருந்து பல கடுமையாக நடந்து கொண்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனோன்னா, நம்ம வேப்பந்தட்டை ஒன்றியத்தில் வீக்களத்தூர், அதே மாதிரி நம்ம இந்த ஊர் பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் ஏதோ 1-2 ஊர்லெல்லாம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடிய எந்தெல்லாம் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹை ஹேண்டடாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க மேலாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செய்தாங்களான்னு தெரியலை, ஹிந்து அமைப்புகளில் கேட்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடியது, இல்லைன்னா இந்த அதிகாரிகளை எப்படி அழைக்க விடணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகளை ஹிந்து அமைப்புகள் செய்யாமல் போனால், அரசு அதிகாரிகள் அரசிடம் சம்பளம் வாங்குவதை விட திமுகவின் கூலிக்காரர்களாகத்தான் செயல்படுவார்கள். முதல்ல இந்த பாடத்தை பிஜேபி ஹிந்து அமைப்புகள் படித்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இப்படி போயிட்டு இருந்தாச்சுன்னா இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அப்போ இதோட நோக்கம் என்ன? ஏன் விஏஓ கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லணும்? வேற ஆள் கம்ப்ளைண்ட்னா வேற அமைப்புக்கு இவங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு வரும். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செக்ஷனை கொடுத்து அவனை எக்காரணம் கொண்டு இந்த கேஸ் நிற்காதுங்கிறது தெரியும், போட்டவனுக்கே தெரியும். அப்போ ஏன் இந்த கேஸை போடுறாங்க? முதல்ல உங்களை ரிமாண்ட் பண்ணி கொஞ்ச நாள் உள்ள வைக்கலாம், 10 நாள் அங்கங்கே நடத்தலாம். சரி, நீங்களே ஆன்டிசிபேட்டரி எங்கேயாச்சுன்னா 15 நாள் வேறு வேலைகளுக்கு போக முடியாது, 15 நாள் கண்டிஷன் பெயில் எங்கேயாவது போடுவான், கோர்ட்டுக்கு நடக்கணும், செலவு செய்யணும் இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்த வழக்கை பதிகிறது. அப்போ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியாச்சு அப்படின்னா, முக்கியமான சில ஆளுகளுக்கு மேலே இந்த மாதிரி கேஸ் போட்டால் அடுத்த ஆளுகள் இந்த வேலையை செய்ய வரமாட்டான்.
இப்போ இதை நோக்கமாக கொண்டு தான் இந்த வேலை செய்யப்படுகிறது. அப்போது இது யாரை இப்போ இதுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுற இந்த வழி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே கம்ப்ளைண்ட் ஆகுறது. இப்போ வேறு அமைப்புன்னு போயாச்சுன்னா அது வேறு மாதிரி அந்த கேஸுகள் போகும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் தலைவலி ஆகும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வேலையை பண்ணுறான். ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இது தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. செய்யக்கூடிய ஆஃபீஸர்கள் மேலே கேஸ் போடுறது. அந்த மாதிரி ஒரு 10 பேர் இப்போ போலீஸ்காரங்க மேலே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டாச்சுன்னா சொந்த பணத்தில் தானே கேஸுக்கு ஆஜராக போகணும். கண்டிப்பாக அன்றைக்கி வந்து வேறு எங்கேயாவது ஒரு ஜில்லாவில் அப்படி இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இங்கே இருப்பார், நாளைக்கு இன்னொரு ஊருக்கு இன்ஸ்பெக்டராக போவார். நீங்கள் கேஸை போட்டாச்சுன்னா அன்றைக்கி லீவை போட்டுக்கிட்டுலாம் அங்கே வரணும். அன்றைக்கி அப்போ மேலே இருக்கிற டிஎஸ்பியும் என்னையா ஒன்றாரு சாவுக்கிராய்க்கு டியூட்டிக்கும் வரமாட்டேன் அப்படின்னு மேலே உள்ள போலீஸ்காரர் இவரை திட்டுவார். அப்போ அந்த டார்ச்சர் அனுபவிக்கும் போது திருப்பி இந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த போலீஸ்காரருக்கு வரும். அப்படி 2 போலீஸ்காரங்க நடந்தாங்கன்னு வைங்க, இருக்கிற எல்லா போலீஸ்காரனுக்கும் எப்போ நாளைக்கு இவனுங்கள்ட்ட போனால் இந்த பிரச்சனை வரும். ஒரு 4 விஏவை இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வேலைகளை பண்ணி கொஞ்சம் சுத்தலில் விட்டோம்னா வேற ஒரு விஏவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, தாசில்தாரை கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த வேலை நடக்காது. ஸோ இதுக்கு தீர்வு என்பது இதுதான். ஏன்னா ஒரு அரசு ஊழியரோ ஒரு காவல்துறையினரோ நீ அரசு ஊழியராக நடக்கும் வரை உனக்கு மரியாதை கொடுக்கலாம். நீ கோபாலபுரத்துக்குள்ள கூலிக்காரனா நீ நடந்துகிட்ட அப்படின்னு சொன்னா எங்க ஊர் பக்கம் அங்கம் குறிக்கிறதும் எங்க எப்படின்னா ஒருத்தர் இருப்பார், ஒரு ராஜா. அவர் வந்து என் சார்பாக இவர் வந்து சண்டை போடுவார். இவர் என்ன சொல்லுவார், என் சார்பாக நான் இவரை சண்டைக்கு விடுவேன். இதெல்லாம் கேரளா பக்கத்தில் உண்டு. இப்போ நீங்கள் போலீஸ்காரங்க இந்த அங்கம் குறிக்கிறதுக்குள்ள கூலியால் மாதிரி வேலை பார்த்தாச்சுன்னா நான் பின்ன அங்கத்தில் இப்படி நான் சந்திக்கணும். அங்கம்னா களரி சண்டையில் நான் அங்கே சந்திக்கும் போது நான் சண்டைக்கு தானே போய் சந்திக்க முடியும், நான் போய் தடவிக்கிட்டு சந்திக்க முடியாது இல்லை. ஸோ இதை தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதாக தெரியலை. இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஏற்கனவே அந்த தம்பி பேர் மாரிதாஸ், அந்த தம்பி மேலே ஒரு கேஸ். அப்புறம் அந்த இன்னொரு தம்பி நம்ம கோபிநாத், கார்த்திக் கோபிநாத் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸு போட்டு அது இத்தனைக்கும் அந்த கேஸ் போடும்போதே தெரியாது நிற்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இது எதிர்கொள்கிறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் இருக்கணும்ல. கண்டிப்பாக. அப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னா இப்போ எய்தவனருக்கு அம்பை நோகுவானேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியாக குத்துறது அம்பு தானே குத்துது. ஆனால் உண்மையாலுமே இப்போ வந்து இப்போ ஒரு இலக்கியா அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போய் கொண்டிருக்கிறது. ராமரை பற்றி அவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்தி பேசி. நான் ஒரு விஷயம் கேட்குறேங்க. இப்போ நீங்கள் வந்து இவர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, யார் பேரில், நம்ம புகழ், மச்சேந்திர புகழ். சொல்லப்பட்ட காரணம் என்ன? பயங்கரவாதி ஒருத்தன் செத்து போனதுனால தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கேன். ஆமாம். இப்போ ஏன் அவர் மேலே கேஸை போட்டாங்க? ஏன்னா இந்த விஏஓ வந்து எந்த கூலிக்காரனுக்காக, எந்த ஒரு ஆளுக்காக கூலிக்காரனா போயிருக்காரோ அந்த ஆள் என்ன சொன்னா, சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு தானே சொன்னா. இதே விஷயத்தை தானே பழனி பாபாவும் சொன்னா. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இவன் இந்த அயோக்கியத்தனத்தை இந்த பழனி பாபா அப்படி செய்தது அயோக்கியத்தனத்தை இவர் போட்டதுக்காக இவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா இதுவரை உதயநிதி ஐயா வெளியில இருக்கான். அப்ப இந்த விஏஓக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது உதயநிதிக்கு மேல. ஏண்டா இது பிரச்சனை வராது? ஒருத்தன் ஒரு பயங்கரவாதி ஊரை மட்டும் குண்டு வெடிக்கிறதுக்கு எல்லாமே நீ குண்டு வெடி, அவனை வெட்டு, இவனை கொல்லுன்னு ஒருத்தன் பொதுக்கூட்டம் பேசி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கொலைகளுக்கு இவன் தான் காரணம். இவன் சொல்லி நான் வெட்ட போனேன், நான் கொல்ல போனேன்னு பல துணுக்கம் வந்து இதுக்கு முன்னாடி வேற கொலை கேசுகள்ல வாக்குமூலம் வர கொடுத்துருக்கான். ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு போலீஸ். சேட்டா அப்படிப்பட்ட ஒருத்தன் செத்து போனா அதை நான் கொண்டாடுறேங்கிற ஒரு கஷ்டமா? இப்ப கூட அந்த பழனி பாபா பேரால பலர் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி நாங்க வெட்டணும்னு சொல்லி பல பயிலுக்கு இன்னைக்கு துருக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேலே இதுவரை நீ கேஸ் போடல. அதான் முதல்ல உதயநிதி மேலே ஏன் கேஸ் போடல? நீ அவ்வளவு தூரம் உனக்கு வந்து சட்டம் ஒழுங்க நீ பாதுகாக்க போறேன்னா நீ அவன் மேலே போட்டிருக்க வேண்டியதானே கேஸை. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ். அவர் என்னடா பண்ணார் அப்படின்னு சொன்னார், ராமருக்கு பேனர் வச்சாராம். பேனர் வச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு அவருக்கு மேலே கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார். ஏன்டா பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறதுன்னா என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். எவ்வளவு தரம் கோர்ட்டு சொல்லியும் பொது ரோட்டில் நீ கொடி வச்சிருக்கேடா திருச்சிக்கு போகிற பாதையில்.
திருச்சியில் இருக்கிற ஆள் தானே கேஸ் போட்டது, ஆமாம் அவங்க பக்கத்தில் தானே இது நடந்திருக்கு. அந்த கொடிக்கம்பத்தை இப்போ பிடுங்க போய் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன். நீ அரசுகிட்ட தானே சம்பளம் வாங்குற, அரசாங்க சம்பளம் வாங்குறவன் நீ அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறவன்னா கோர்ட் ஆர்டர் நீ வந்து ஒபே பண்ணும். கரெக்டாக? கண்டிப்பாக. அப்போ முதல்ல அந்த கொடி இப்படியும் போடு, நீ நான் ஒத்துக்கிறேன். ஏன்டா பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மேயர் பிரியால ஆரம்பித்து இன்ப நிதி வர அம்புட்டு பயல்களுக்கும் போஸ்ட் விட்டுறீங்களேடா. உங்கள் போஸ்டர் இல்லாத இடமே இல்லையா தமிழ்நாட்டில்? இப்போ பப்ளிக் டாய்லெட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே போய் பிடிக்க போனால் கூட இந்த படம் தான் தெரியுது. அப்போ அதெல்லாம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்குது. ஏன் அதுக்கு மேலாம் போய் கேஸ் போடலாமே? ஏன் கேஸ் போடல? இதில் பொது சொத்துக்கு சேதங்கிறது ஒரு பேனர் வைக்கிறதுல. ஆமாம். அப்போ இதெல்லாம் திருட்டுத்தனமான கேஸ். அப்போது அரசு ஊழியர் என்பது இவர் வேலை செய்கிறாரா, இல்லைன்னு சொன்னால் ஒரு கட்சியின் கூலிக்காரராக வேலை செய்கிறாரா? அப்போ சர்வீஸ் ரூல்ஸுக்கு விரோதமானது தானே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது. கண்டிப்பாக சர்வீஸ் ரூல்ஸுக்கு விரோதமான விஷயம் தானே. ஆமாம். அப்போ இவங்களை எப்படி டீல் பண்ணணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி தானே டீல் பண்ணோம். 10 ஆஃபீஸரை தொங்கலில் விட்டாச்சுன்னா 11வது ஆஃபீஸர் இந்த தவறை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையை ஹிந்து அமைப்புகள் புரிந்து கொள்ளாத வரை ஹிந்து அமைப்புகள் மீதான தாக்குதல் தொடரத்தான் செய்யும். அதனால் ஹிந்து அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு இப்பொழுதே அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள வேண்டுகோள். பாஜகவிலிருந்து அண்ணாமலை அடுத்ததாக டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அதனுடைய ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆடியோவில் வந்து ஆர் ராசா, அதாவது 2G புகழ் ஆர் ராசாவும் ஜாஃபர் சேட்டும் பேசுவதற்கான அதே ஹீரோ அவர்கள் 2 பேரும் பேசுவதற்கான அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதில் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர் ராசா வந்து ஜாஃபர் சேட்டிடம் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் விசாரணையில் வந்து என்னெல்லாம் அவர் வந்து சொன்னோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஜாஃபர் சேட்டிடம் அவர் வந்து சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார், அவங்க வந்து டைரி கேட்டாங்க. நான் வந்து டைரி வந்து இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் டைரியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளன்ஸ் மாதிரியே சில விஷயங்களை மட்டும் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். அதில் நான் சொல்லும் பொழுது அவங்க அந்த விஷயங்கள்லாம் கேட்டு அப்செட் ஆனாங்க. அதாவது வந்து 1 கோடி ரூபாயில் வந்து கனரா பேங்க்கில் வந்து மாவட்ட திமுக தலைமையில் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் பணம் வச்சுருந்தோம். அந்த பணம் எல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்டையும் எங்களுக்கு தெரிந்த வேண்டப்பட்டவர்கள்ட்டும் வாங்கிய பணத்தை, ஏதாவது கட்சிக்காக வாங்கின நிதி, அதில் நான் வந்து டெபாசிட்டாகவும் கேஷாகவும் வைத்திருந்தேன். அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து மாநாட்டுக்காக, விழுப்புரம் மாநாட்டுக்காக செலவு செய்தோம். அப்புறம் அதே போல் வந்து 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா வந்து முரசொலி பேரில் உள்ள பில்கள் இருந்தது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைவர் பேரில் அவருடைய பிறந்த நாளுக்காக வந்து ஒரு பேனர் போட்டோம், ஒரு விளம்பரம் செய்தோம். அதற்கு வந்து 1 கோடி ரூபா வந்து அப்படியே அட்டிய ஸ்டெச்சு லிக்விட் கேஷாக அப்படியே ஸ்லாட்டாக நாங்கள் கொடுத்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அதில் சொன்னேன் அவங்கள்ட்ட. அது ஏன் வந்து நான் இது மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இந்த மாநாட்டில் வந்து செலவு பண்ணி யாரெல்லாம் இந்த டிரான்சாக்ஷன் இருந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் கூட அதில் அவர் சொல்லியிருக்காரு. ஏவா வேலு, அப்புறம் பொன்முடி, அவங்களெல்லாம் கீதா ஜீவன், இவங்களெல்லாம் அதில் கொடுத்தோம் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா விழுப்புரம் மாநாடு போது பொன்முடிக்கு தான் நான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன். அதே போல் திருச்சி மாநாடுக்கு அந்த பணத்தை முழுக்க செலவு செய்தேன். நான் திருச்சி மாநாட்டில் நான் தான் கன்வீனராக இருந்து அந்த மாநாட்டுக்கு செலவு செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மட்டும் நான் சொன்னேன். அது ஓவர், அதெல்லாம் சரியாக நான் சொல்லி வச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன விசாரித்தார், வேறு என்ன கேட்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் சேட் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட் அந்த ஆப்ஷன் பற்றி கேட்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா, அவர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான அந்த வருஷத்தை சொல்லுகிறார். அதாவது அந்த ஏலம் விட்ட அந்த வருஷத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் ஏன் வந்து டாட்டா நிறுவனத்தை விட்டு செய்தீர்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. கேட்டதுக்கு வந்து அது அவங்க வந்து பெரிய லெவலில் ப்ரெஸ் பண்ணி கேட்கல, இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் உங்களோட ஆஸ் அ மினிஸ்டர் நீங்கள் உங்களோட கடமை இல்லையா, நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டபோது, இல்லை அவங்க வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால நான் அதை பெரிய அளவில் எடுத்துக்கலைங்கிற மாதிரி நான் அதை சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு இவர் வந்து அதை சொல்கிறாரு. சொன்னோடனே சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேற்றுக்கே நான் வந்து சிஎம் சார் பேசினார், நான் எல்லா விஷயமும் நீங்கள் சொன்னதெல்லாம் இப்படி சொன்னீங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜாஃபர் சேட் திரும்ப அவர் சொல்கிறார். இதையும் இன்றைக்கி நைட்டு கூப்பிடுவார், நான் அப்போ அவர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அவர் வந்து சார் நீங்கள் செகண்ட் லைனில் வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதோடு அந்த ஆடியோ வந்து கட் ஆகிறது. முதல்ல இதில் துரதிருஷ்டம் என்னென்னா,
இப்படிப்பட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை கூட இதை வெளியிடலை பெரிய அளவில். இது அண்ணாமலை அதை ரிலீஸ் பண்ணார். இதே மாதிரி ஒன்றுமே இல்லாத சில கான்வர்சேஷன் எல்லாம் எவ்வளவு பெருசாக நம்ம பத்திரிகைகள் போடுறாங்க. ஆமாம். ஆனால் இதில் இவ்வளவு விவரம் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வரல அப்படின்னு சொன்னால், நம்ம ஆலந்தூர்கார் திமுகக்கார் ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி தானே இந்த ஊடகம் இருக்குது. நிச்சயமாக இல்லை எந்த மாற்றமும் இல்லை. இதையும் கூட உங்களுக்கு என்ன நியூஸ் வேணும்? ஒன்றுமே இல்லாததுக்கு நான் பிரேக்கிங் நியூஸ், ஆமாம், அந்த செய்திகள் இந்த செய்திகள்னு. சரி, இது வந்துருச்சு இல்லை, இந்த இந்த இடதுசாரி வலதுசாரி காஞ்சிபுரம் சாரின்னு எல்லாம் டைட்டில் கொடுத்து ஒன்று நடத்துவானுங்களே விவாதம். எந்த பயலாவது வச்சு விவாதம் நடத்தினான்னா ஒரு பயம் நடத்தலை. அப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் ஊடகத்துக்கு வரையாக வச்சுருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் அண்ணாமலையை ஏற்று இவனுக்கு அறிக்கை விடுவானுங்களாம். இங்கே ஒருத்தன் இந்த வெளிநாட்டுக்காரியை கட்டி இத்தாலிக்காரியை கட்டினான ஒரு ஐயங்கார், பேர் என்ன, என்றாம். இவங்கெல்லாம் ஒரு அறிக்கையை வேற விடுவாங்களாம். அண்ணாமலை புரஸ்காரர்களை மதிப்பதில்லை. நீ புரஸ்காரனாக இருந்தால் இந்த நியூஸை கவர் பண்ணியிருப்ப. நீ இந்த நியூஸையே கவர் பண்ணாட்ட நீ கட்சிக்காரன் தானே. அப்போ உனக்கு புரஸ்காரங்கிற மரியாதையை ஏன் அண்ணாமலை கொடுக்கணும்? உனக்கு கொடுக்கறதுக்குள்ள யோகியதை உனக்கு இல்லை. அதனால தான் அவரும் கொடுக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் மரியாதையாக தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மரியாதையை உங்களுக்கு கொடுப்பது அதிகங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்போது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு, இதுக்கு முன்னாடி ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க. அதில் அதையும் இதே மாதிரி ஜாஃபர் சைட்டு உரையாடல் தான் ஒரு உரையாடல் வருது. அந்த நேரத்தில் கூட நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இது 2G கேஸுக்கு அப்பாற்பட்டு இந்த கேஸை முடக்குவதற்கான வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்கிறாங்க. அப்போ இந்த ஆளுக்கு மேலே இன்னொரு கேஸ் போடணும்னு நம்ம இன்றைக்கி சொன்னோம். நிச்சயமாக அதை அரசாங்கம் செய்யலை. இந்த டேப்பை வச்சு பிஜேபியிலேருந்து இவங்க கூட ஹைகோர்ட்டுக்கு தனியாக இப்படி ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏன் இன்னொரு கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணணுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா சார் இதை பாருங்கள், இது இப்போ அடுத்தது வந்திருக்கு. இப்போ இதில் எதை கவனிக்கணும்னா, ஒரு சர்விங் போலீஸ் ஆஃபீஸர். அப்போ இந்த சர்விங் போலீஸ் ஆஃபீஸர் சட்டத்துக்காக சர்வ் பண்ணுறாரா, இல்லைன்னா கருணாநிதிக்குள்ள டிஸ்பேட்ச் கிளார்க்கு வேலையை பார்க்குறாரு. அப்போ இவரெல்லாம் டிஜிபியை டிஸ்பேட்ச் கிளார்க்கா? ஏன்னா அவர் அங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, இவருங்கிறது அங்கே சொல்கிறாரு, அவர் அங்கேருந்து இந்த மெசேஜ் வாங்கி இங்கே கொடுக்க. டிஸ்பேட்ச் கிளார்க் வேலை தானே அது. நிச்சயமாக. அப்போ டிஜிபி வேலைங்கிறது டிஸ்பேட்ச் கிளார்க் வேலைங்கக்கூடிய அளவில் காவல்துறைக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த ஜாஃபர் சைட். போன இதில் வரும்போது, இன்னொரு இதில் வரும்போது, மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க கனிமொழிகிட்ட பேசினது ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போது எப்படி காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஊழல்களை எல்லாம் மறைக்க. இப்போ இந்த இதில் தீர்ப்பு வேறு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விவரத்தை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் தப்பு நடந்தது உண்மைதான், இவர் தான் அவரா அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டு வாங்கன்னு கோர்ட்டு வேறு அதை இது வச்சிருச்சு. அந்த கேஸ் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த விஷயத்தில் பிஜேபி மேலேயும் வருத்தம் உண்டு. ஏன் பிஜேபி, ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டு தானே அந்த கேஸ் எடுத்து நடத்தியிருக்கணும், நீங்கள் ஏன் ப்ளீடரை கொஞ்சம் வேகப்படுத்தி அந்த கேஸை நடத்தியிருக்கக்கூடாது. ஸோ இவர்களும் இதில் அரசியல் செய்கிறார்களோங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கும் இந்த விஷயத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை இந்த 2 விஷயத்தை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறதுனால, அவர்கள் கட்சியாக இருக்கிறதுனால, அவர் அவங்களுக்குள்ள கவர்மெண்ட்டில் இப்போ சொல்லணும், இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, ஏன் இந்த கேஸை நீங்கள் துரிதமாக கொண்டு வர கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ப்ரெஷர் பண்ணணும். லா மினிஸ்ட்ரிக்கு இதை அவர் தெளிவாக கொண்டு போகணும். ஏன்னா இந்த மாதிரியான இது லஞ்சம் மட்டும் இல்லைங்க, ஒரு லஞ்சத்துக்காக ஒரு என்டையர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையே செயல்படுத்த வைத்திருக்கிறார். அதுதான் இதில் அயோக்கியத்தனம். ஏன் போனால் இவன் தொட்டு வாங்கினான் போனான், அது ஒரு பக்கம். ஏன்டா நீ திருடுறதுக்குன்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் நீ திருடுறதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி இல்லை வச்சுருக்கேன். போலீஸில் ஐபிஎஸ்சில் ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பண்ணக்கூடிய வேலையை பாருங்கள். ஸோ இது கரப்ஷன் இஸ், இது ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள ஒரு இம்மொராலிட்டி இல்லை. தி என்டையர் சிஸ்டம் இஸ் ரூயின்டு just for a sake of bloody getting some money. Correct. அதனால் இந்த ஃபைல்ஸுங்கக்கூடியதுக்குள்ள ஏதோ இவர் சொன்னார், ஜாஃபர் சேட் பேசினார், அதை பேசினாருங்கிறது இல்லை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது. இது எப்படிப்பட்ட ஒரு இந்த எக்ஸ்போஸே எங்கக்கூடியது,
எப்படிப்பட்ட ஒரு டீப் ரூட்டட் மலைஸை வெளியில் காணிச்சிருக்கு. இது இந்த நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கு பேசுபொருள் இல்லை அப்படின்னா இந்த பத்திரிகைகளுக்கு அப்போ எது தான் பேசுபொருள்? கூப்பிட்டு ஒருத்தனை வச்சு இது பண்ணுறேன், அந்த பேர் என்ன, விவாதம்ங்கக்கூடிய பேரில் பாய்க்கு வந்ததெல்லாம் சம்பந்தம் ஏதோ ஒரு இன்றைக்கி ஏதோ எங்கேயோ நான் பார்த்தேன், ஏதோ ஒரு பாட்டு எழுதியிருக்காளாம், ஏதோ ஒரு சினிமாவில் எவ்வளோ ஏதோ பாட்டு பாடினாலாம், என்ன ராவணனுக்குள்ள நாங்கள் ராவணன் மேலே ஏறி செல்ல. ஆமாம் ஆமாம், நாங்கள் ராவணனுக்குள்ள வாரிசு. ஏன்டா அந்த ராவணன் யாருன்னு அது உனக்கு தெரியுமாண்ணே? இதை வச்சு இன்றைக்கி பார்த்தியா எப்படிப்பட்ட புரட்சி வந்திருக்கு. இதில் ஒரு 10 பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடியவன், ஏன்டா இதில் என்னடா இருக்குது, இதில் உனக்கு என்ன, நீ இதில் இந்த கவிதையினால நாட்டுக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. இந்த கவிதையே முதல்ல தப்பு. ராவணன் நீ வாரிசு அப்படின்னு நீங்கள் இன்னும் யூபிக்காரனுக்கு பிறந்தவனடா. ராவணன் வாரிசு அப்படின்னா ராவணனுக்கு சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அப்புறம் நீ டெய்லி திட்டுற இல்லை, ஐயன் பாப்பான்னு திட்டுற இல்லை, ராவணன் பாப்பான்டா. ராமனுக்கு எங்கடா சொந்த ஊருன்னா மதுரை தான் சொந்த ஊர். இஷ்வாவுக்குள்ள அப்பா மனு ராஜ்யா ஆண்ட ஊர் வந்து மதுரை. அப்போ ராமனுக்கு ஆதார் கார்டு இருக்கிறது மதுரை. அப்போ எங்கள் ஊருக்காரனை வந்து நீ இந்த மதுரைக்காரன், மதுரையில் உங்கள் அப்பா இருந்தாச்சுன்னா அதில் நியாயம் இருக்குது. இதை விட்டுக்கிட்டு ஊப்பிக்காரன் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல உன் ஊப்பி புத்தியை தானே நீ இதில் காட்டுற. பார்க்குறவனெல்லாம் தந்தைன்னு கூப்பிடுறது இது அசிங்கமாக இல்லை. இது இன்னைக்கு பேசுபொருளாம் ஊடகத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு. ஏன்டா ஒருத்தன் ஒட்டு மொத்தமாக ஒரு நாட்டோட என்டையர் சிஸ்டத்தையும் ஒருத்தன் நாசமாக போக்கி ஆக்கி வச்சுருக்கான். ஒரு ஆஃபீஸர் அதில் இன்வால்வ்டு. எப்படி வந்து டவுன் த லைன் எப்படியெல்லாம் இவங்க செயல்படுத்தியிருக்காங்க. நான் சொன்னேன் அது நம்புகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாளிப்பதற்கு இப்படி ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவன் திருட்டுத்தனம் நான் பண்ணியிருக்கேன்னு இந்த ஆள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இது. கண்டிப்பாக இதை நான் சிஎம்டின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த சிஎம் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான்? அன்னை கருணாநிதி. ஆமாம். அப்போ இது இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயத்தை ஒரு கட்சியின் தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்னதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? நிச்சயமாக. அப்போது ஏற்கனவே நீங்கள் முன்னாடி நியூஸில் ஒவ்வொரு ஊரில் விஏஓ கொண்டு இந்துக்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறது, ஆமாம், போலீஸ்காரனை கொண்டு வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறது. அப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? அப்போ இதுக்கெல்லாம் வித்துட்டது கருணாநிதி தானே தெரிஞ்சு போச்சா? சந்தேகம் என்ன? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சட்டம் தன் கடமையை செய்யும், நீதியரசர் தன் கடமையை செய்வார், இப்படியெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருந்து வீதியில் வராமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீதி இதெல்லாம் கண்ணை மூடிக்கும். ஸ்ட்ரீட் பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் கான்ஸ்டிடியூஷனல் பவரும் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அது தன்னோட பவரை எப்போ காட்டும்னா ஸ்ட்ரீட்டில் உங்கள்கிட்ட பவர் இருந்தால் காட்டும், இல்லை என்றால் காட்டாது. இப்போ இந்த அஃபிஷியல் மிஷினரியோட மிஸ்யூஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ இதை வெளியிட்டிருக்கார். இதை எவ்வளோ பேர் நம்ம இதை வந்து தெருவாக பேசினோம். அப்போ வி ஹாவ் டு சப்போர்ட் அண்ணாமலை. இந்த மாதிரியான ஒரு மெலைஸை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் ஒருத்தர் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால், இதற்கு நாம் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை சமுதாயத்தில் கட்டுப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள், என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை சுடுகாடாக்கிவிடும் திராவிடம். இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்கணும். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியை உருவாக்கியவரே அவர்தான். அப்போ இப்போ இந்தி கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார், மாலையில் விலகுவதாக அறிவித்தார், ராஜினாமா செய்தார் முதல்வர் பதவியை. அடுத்த நாள் காலையில் வந்து பாஜகவுடன் இணைந்தார், மீண்டும் வந்து முதல் பதவியை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி பீகாரினுடைய முதல்வராக மீண்டும் ஆகி வருகிறார். இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தி கூட்டணியை உருவாக்கியது நான் தான், ஆனால் அந்த கூட்டணியில் வந்து எனக்கு பல காயங்கள் ஏற்பட்டு விட்டன, அந்த கூட்டணியோடு என்னால் ஒத்து போக முடியல, அதனால் அதிலேருந்து நான் விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி இவரும் அந்த இந்த நம்ம தமிழ்நாடு மாதிரியே கொஞ்சம் பீகாரும் ஆகியிருக்கிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இப்போ வருது.
அது என்ன கூட்டணினேங்க? இண்டி கூட்டணி. அதான் அந்த நெடுக்க இருந்த கீறலுக்கு இப்போ வந்து குறுக்குவாட்டில் ஒரு கீறல் விழுந்துருச்சு அந்த இண்டி கூட்டணிக்கு. ஆமாம். முதல்ல இண்டி கூட்டணி நெடுக்க இருந்த கீறல், இப்போ குறுக்க ஒரு கீறல் விழுந்துருச்சு. அது கூட இந்த வடிவேலு ஜோக்கில் கூட ஒரு பாட்டோடு வரதை பாடுவார். எனக்கு அதான் ஞாபகம் வருது இந்த கூட்டணியை நினச்ச உடனே. அரசியலில் வந்து கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது, சந்தர்ப்பவாதம் தான் அப்படிங்கக்கூடியது எல்லா கட்சிகளும் நிரூபித்து வருகிறார்கள். இப்போ பிஜேபி நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா முந்தானத்துக்கு வர இந்த நிதிஷ்குமாரை பற்றி பிஜேபிக்காரங்க என்ன பேசினாங்க, திட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இப்போ அதே மாதிரி இவ்வளோ நாள் நிதிஷ்குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? மோடி அப்படி திட்டினாரு. இப்போ அவர் வந்து மோடி தான் அடுத்த பிரதமர்னு ஏற்றுக்கொண்டு விட்டார், முடிஞ்சு வச்சா. அப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அரசியலில் வந்து பெரிய அளவில் கொள்கைகள்லாம் கிடையாது. அப்போது அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாக அரசியலே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முந்தானியத்துக்கு இப்படி பேசினார், இப்படி பேசினார், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கவுண்டட். அதனால் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார், இலங்கையில் தமிழர்களை காப்பாற்றணும் அப்படின்னு. அது எப்படின்னா, காலில் வந்து பல் தேய்ச்சிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். டிஃபனுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் முடிச்சிட்டாரு. பல்லு தேய்ச்சிட்டு டிஃபனுக்கு இடையில ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் ஒருத்தர். உங்களுக்கு தெரியுமா அவர் பேர் என்னன்னு? கருணாநிதி. கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார். இப்போ அதே வேகத்தில் தான் இப்போ இண்டி கூட்டணிக்கு பேனர் அடித்து, பேனர் இன்னும் காயலை, அந்த ப்ரெஸ்ஸில் இருந்து இன்னும் தான் மேலே இப்போ தான் கட்டியிருக்காங்க கொண்டு போய். அதுக்கிடையில கூட்டணியை ஏற்படுத்தினவரே கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டார். கூட்டணி சோழி முடிஞ்சது. அப்போ கருணாநிதிக்குள்ள அப்போ அடிக்கடி சொல்கிறாங்கல்ல, திராவிடம் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு. அதான் கரெக்டாக தான் இருக்கு. அதனால் இப்போ கரெக்டாக வழிகாட்டுருச்சா? எப்படி டீக்கு இதுக்கு இடையில் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் கூட்டணியே வச்சுருப்போம். கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிக்கல, எம்பிட்டு சீட்டு எம்பிட்டு பேருக்கு வேணும்னு. அது கூட இன்னும் நடக்கலை. அதுக்கிடையில் அங்கே சோழி முடிஞ்சாச்சு. இதைத்தான் ஆரம்பத்தில் இந்த கூட்டணி வந்த டயத்துலேயே நம்ம சொன்னோம், இது தேராத கூட்டணி, இது எதுக்கு இது போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம இன்றைக்கி சொன்னோம். செய்திகள் சிந்தனைகளில் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டணியில் சரி அப்போ இதனால் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இதனால் யார் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. இப்போது நிதிஷ் வெளியில் போகிறார். இப்போ நிதிஷ்குமார் வெளியில் போகும்போது இப்போ என்ன, அவர் வந்து காங்கிரஸ் யூஸ்லெஸ்ன்னு திட்டிட்டு போயாச்சு. ஆமாம். இப்போ நிதிஷ் தான் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த கூட்டணியை ஏற்படுத்தினார். ஆமாம். இப்போ காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா கட்சியும் இப்போ என்ன பண்ணுவான்னா, இதுதான் எனக்கு நேரம், உனக்கு 3.25 சீட்டு தரேன், நிற்கிறதுனா நெல், இல்லைன்னா நானும் நிதிஷ் பின்னாடி போயிடுறேன். ஆமாம், நீ இப்படி தானே நடக்க போகுது. ஏன்னா இப்போ வேற பரு கட்சியிலேருந்து நிறைய பேர் பாஜக வந்து சேர்ந்துருக்காங்க. அது வேற நேஷனல் கான்ஃபரன்ஸ்ன்றது. நான் சொல்கிறது இப்போ காங்கிரஸுக்கு இப்போ என்ன பிரச்சனை வருங்கிற ஒவ்வொரு மாநிலத்தில், ஏற்கனவே உனக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன், கருணாநிதி மாதிரி ஆயிட்டா மம்தா. கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார், என் இதயத்தில் உனக்கு இடம் தருகிறேன், அசம்பிளியில் இடம் தர மாட்டேன் பாரு. ஆமாம், ஏன்னா நிறைய இருக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்றுதான் என் இதயம் சொல்கிறது, ஆனால் என்னிடம் சீட் இல்லையே பாரு. இப்போ அந்த டைலாக் மம்தா பானர்ஜி அங்கே விட்டுவிட்டா, அதை பாரு உனக்கு சீட்டெல்லாம் கிடையாது, வேணா என்ன பண்ணுன்னா என் கட்சிக்காரனுக்கு நீ பிரச்சாரம் பண்ண போகும்போது வேணா உனக்கு ஒரு சோடாவும் வேணா லைம் சோடாவாக தரேன் அப்படின்ட்டுச்சு அந்த அம்மா. இது அங்கே இது அதுக்கிடையில் அந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்னத்தையோ சொல்ல போய், அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்ரீ டிவியில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் வேறு போட்டிருந்தே, ஒரு பஜ்ஜி கடையெல்லாம் வச்சு, அது கூட அந்த டீ கடைக்காரர் சொன்னார், கூட 2 பஜ்ஜியாக எடுத்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், கார்கேக்கு ப்ராக்டிஸ் வேணும், அதுக்கு பஜ்ஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மிளகா பஜ்ஜி எல்லாம் வச்சு ஒரு டீ போட்டிருந்திய. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ கார்கே தான் பேசியிருக்காராம். பேசின உடனே இப்போ அதிர் ரஞ்சன் சௌத்ரி மன்னிப்பு கேட்டாராம் டெரிக் ஓப்ரைன்ட்ட. பரவாயில்ல, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஸ்ரீ டிவியில் போட்ட மிளகா பஜ்ஜி பயிற்சி நல்லபடியாகவே யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நீங்கள் பாருங்கள், இப்போ அவன் அங்கே அப்படி சொல்லியாச்சா, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் அறிவிச்சிட்டார் 11 சீட்டு தான் உனக்குன்னு. யார்? நம்ம அகிலேஷ் யாதவ். இனி இந்த 11க்கு மேலே எக்காரணம் கொண்டும் காங்கிரஸால் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நிதிஷ்குமார் வெளியில் போனதுனால என்ன ஒரு சினாரியோ வரும் அப்படின்னா, பீகாரை ஒட்டி இருக்கிற ஈஸ்டர்ன் யூபியில் கொஞ்சம் நிதிஷுக்கு சின்ன சின்ன இடங்களில் செல்வாக்குண்டு. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, இண்டி கூட்டணியை இன்னும் வீக்கன் ஆக்கும்.
இப்போ அகிலேஷ் இப்போ என்ன சொல்லுவார், உனக்கு 8 சீட்டு தரேன் போயா, அதுக்கு மேலே உனக்கு இதுக்கு ஐயா அப்படின்னு சொல்லும்போது இப்போ காங்கிரஸால் மறுக்க முடியாது. முடியாது. ஏன்னா கொடுக்குற 8 சீட்டை வாங்கி டெபாசிட் வாங்குறது மரியாதையா? ஆமாம். இல்லை 80லேயும் நின்று 80 சீட்டில் உள்ள மொத்த ஓட்டை சேர்த்தா கூட ஒரு சீட்டுக்கு டெபாசிட்டுக்கு வராமல் இருக்கிறது மரியாதையா? யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். கண்டிப்பாக. ஏற்கனவே இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை அங்கே நடக்கும்போது இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு காங்கிரஸில் இருந்து. 21 சீட்டு நாங்கள் கேட்டதாக எல்லாம் பேப்பரில் வருது, அதெல்லாம் தப்பு, நாங்கள் கேட்கவே இல்லையா. ஆமாம். இன்றைக்கி இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏன் காங்கிரஸில் இருந்து வரணும்? ஏன்டா 21 சீட்டு ஒருத்தன் கேட்குறான், 30 சீட்டு கேட்குறான், 40, இப்படித்தானே எதிர்கட்சிகளுக்கு எல்லா கட்சியுமே ப்ரெஸ்ஸை வச்சு ஃபீலர் விடுவான். ஆமாம். அப்போது உனக்கு சாதகமான ஒரு ஃபீலர் இருக்குது, அதே நான் சொல்லலே நீ மறுத்து பின்னாடி போகிற அப்படின்னா இப்போ திமுகக்காரன் என்ன சொல்லுவானா, ஒரு 6 சீட்டு இல்லைன்னா 7. ஏற்கனவே ராஜகண்ணப்பன் வேற சொல்லிட்டாரு, சீட்டுக்காக வேண்டி தான் இவன் வர்றான்னு. இப்போது காங்கிரஸோட பார்கெனிங் பவர் எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். ஏற்கனவே சஞ்சய் ராவத் சொல்லிட்டான், உனக்கு அங்கே ஓட்டே கிடையாது, உனக்கு எதுக்கு ஏன் நான் கொடுக்கணும். இப்போ அவனே நீ குறைச்சி பேசுவான். பஞ்சாபில் 13 கிடையாது, வேணா வேறு ஏதாவது மாநிலத்தில் வாங்கிட்டு போன்ட்டான். ஆமாம்மா. இது இவ்வளோ நடக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு செய்தி சொல்கிறார், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இண்டி கூட்டணி உண்டு, ஆனால் ஹரியானா அசம்பிளியில் வரும்போது கூட்டணி கிடையாது. ஆமாம். அப்போ இது இன்னொரு மெசேஜ் காங்கிரஸுக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்கிற சீட்டை நீ வாங்கிட்டு போனேன்னா உன் கூட கூட்டணி, நான் ஆல்ரெடி உன் கூட நான் கூட்டணியில் இருக்க போகிறதில்ல அசம்பிளியில், அதனால் நான் கொடுக்குறது நீ வாங்கிட்டு போ. இப்போ ஒட்டு மொத்தமாக நிதிஷ்குமார் வெளியில் போனது காங்கிரஸை ஒரு மருத பிச்சைக்காரனாக்கி விட்டுருச்சு. இதான் இன்றைக்கி காங்கிரஸோட நிலை. இந்த நிதிஷ் வெளியில் போனதுனால என்ன பாதிப்பு இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, இதுதான் பிஜேபியோட சக்ஸஸ். ஒரு சரியான ஒரு நேரத்தில் ஒரு மேட்சில் விக்கெட் விழுந்ததுன்னு வைங்க, அதாவது எண்ட் ஆஃப் த டேயில் விக்கெட் விழுறது அப்படின்னு சொன்னால், அதுவும் தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்ததுன்னா அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படும் அந்த டீம் பேட் பண்ணுறதுக்கு. சைக்கலாஜிக்கலி த அதர் சைடு வில் பி ஆன் தி அட்வான்டேஜ். இன்றைக்கி அந்த வேலை இன்றைக்கி பிஜேபிக்கு நடந்துருச்சு. இங்கே கூட பாருங்கள், இது கூட யார் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒருத்தர் நடந்து 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 தோக்கடிப்பார் அப்படிம்பாங்க ஒருத்தர், ராகுல்னு ஒருத்தர். முதல்ல நிதிஷ்குமார் பேரை சொல்கிறாங்க, சொன்ன உடனேயே மம்தா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதனால் இப்போ அறிவிக்க வேண்டாம்னு சொன்னது யார்? ராகுல். ஆமாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியத்துக்கு மேலே இவங்க இதாகிட்டாங்க. கார்கே உடனே அறிவிக்கிறாங்க. நான் அன்றைக்கே செய்திகள் சிந்தனைகளில் சொன்னேன், எவ்வளோ புத்திசாலித்தனமாக மம்தா விளையாடி இருக்கா, எக்காரணம் கொண்டு கார்கே இவனை ஏற்றுக்க மாட்டான்னு தெரியும். கண்டிப்பாக. அதே நேரத்தில் இப்போ நிதிஷையும் ஒதுக்கியாச்சு. இப்போ கார்கே இவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ராகுலியோ யாரையாவது ஆக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி பிஜேபி பிரச்சாரம் பண்ணுவதை, ஒரே கல்ல மம்தா பல வெங்காயம் அடிச்சு போட்டா மம்தாவும் கேஜ்ரிவாலும் இவங்க 2 பேருக்குள்ள அம்பிஷனுக்காக நான் அன்றைக்கி சொன்னேன் செய்திகள் சிந்தனையில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நடந்ததா? இந்த பிளானை அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டு இப்போ மம்தாவும் பின்னாடி இழுத்துருவாங்க. கண்டிப்பாக. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நெட்டவாக்கில் இருக்கிற கூட்டணியில் பக்கவாட்டில் ஒரு வெட்டு விழுந்துருச்சு. இது ஆல்ரெடி இது பொருந்தாத கூட்டணி, இது இல்லாத ஒன்று, இது ஒரு ஹைப். இப்போ சரியாக போச்சா? நிச்சயமாக. இப்போ இதோட இன்னொரு விளைவுகள் எப்படி, இதுக்கு பக்க விளைவுகள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால், எவ்வளவு இடத்துல காங்கிரஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ பேர் அங்கங்கே உருவ போகிறோம் பாருங்க. இப்போ 2 நாளாக ஹேமந்த் சோரனை காணலைன்னு ஒரு செய்தி வருது. ஏன்னா அவரை இடி வேற ஒரு கேஸில் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜார்க்கண்ட் பிரச்சனைக்குரிய மாநிலமாக போகுது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் நரேந்திர மோடியை பிரதமராக்கி விட்டீர்கள், இதுதான் உண்மை. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அரசியல் இது ஒரு அரசியல் விளையாட்டு. இதில் வின்னபிலிட்டி இஸ் த ஃபேக்டர். கொள்கை கத்திரிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா அப்படி ஒன்று இருந்ததுன்னா இந்த கட்சி அந்த கட்சியிலையும் சேர்ந்துருக்காது, அந்த கட்சி இந்த கட்சியிலையும் சரி, எந்த கட்சியும் எந்த கட்சியிலையும் சேர்ந்துருக்காது. ஆமாம், தனித்தனியாகவே இயங்கி இருக்கும்.
ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா, லாலுவோட நிதிஷ்குமார் கட்சியால் எப்படி சேர்ந்துருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. லல்லுவை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஆட்சியை கொண்டு வந்தது தான் நிதிஷ். இப்போ லாலு பையனை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கக்கூடிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அந்த ஆள் சரி வேணும், அந்த ஆள் பெரிய அரசியல்வாதி. ஆமாம், மோடிக்கு போது தாம் பிரதமர் ஆகணும்னு தான் இந்த கூட்டணிக்கு அந்த ஆள் விட்டா அப்படி நூல் விட்டது. கடைசியில் தனக்கு ஆக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு. நமக்கு இருக்கிற சிஎம் இதை காப்பாற்றிக்கலாம். ஏன், ஏற்கனவே வந்து அந்த கட்சியின் தலைவராக இருந்தவர் யார், ஜனாதள் யுனைடெட் தலைவர். அவர் இப்போ தான் நிதிஷ் மாற்றினார். எதுக்கு மாற்றினார்னா, அவர் கட்சியை உடைச்சு லல்லு பையனை மந்திரி ஆக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆள் திட்டம் போட்டான்னு. அப்போ லல்லு பையன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான். அப்போ அவனையே செக் வச்ச கிரிமினல் நிதிஷ்குமார். அப்போ தனக்கு அந்த பதவி இல்லைன்னு இந்த பதவி இல்லாமல் போயிடுங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது அந்த ஆள் கிளீனாக அங்கேருந்து இங்கே வந்தார். பிஜேபியை பொறுத்தளவில் இது என்ன அட்வான்டேஜ், பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையன்ஸே கிடையாது. நோ பார்ட்டி இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு டேக் ஆன் பிஜேபி இப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு இன்னைக்கு பிஜேபிக்கு நிதிஷ் தேவைப்பட்டார். ஸோ இது பிஜேபியை பொறுத்தளவில் இது வின் வின் சிச்சுவேஷன், நிதிஷை பொறுத்தளவில் இது வின் லூஸ் சிச்சுவேஷன். ஆனால் காங்கிரஸ் ஆர்ஜேடியை பொறுத்தளவில் இட்ஸ் அ லூஸ் லூஸ் சிச்சுவேஷன். இதுதான் இந்த மொத்த பீகார் நம்ம வந்து தொகுத்து சொன்னோம்னா இவ்வளவுதான். அது இன்னைக்கு பல நாடுகள் வந்து யூஎன் ரெஃப்யூஜி ஏஜென்சி ஃபார் பாலஸ்டீனுக்கு நிதி கொடுக்கறதை நிறுத்தி வைத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த யூஎன் ஏஜென்சியினுடைய சில முக்கியமான அலுவலகர்கள் தான் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அதில் வந்து அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை இன்றைக்கி இஸ்ரேல் வந்து வைத்திருக்கிறது ஆதாரபூர்வமாக. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி பல நாடுகள் வந்து அதுக்கான நிதியுதவியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஃபின்லாந்து, அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா கூட இந்த வரிசையில் இப்போ இணைந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இப்போ உடனடியாக அவசரமாக இப்போ அந்த யூஎன் ஏஜென்சி தன்னுடைய ஸ்டாஃபுகள் மேலே நாங்கள் விசாரணைகளை தொடங்குகிறோம், அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் வந்திருக்கு. எங்களுக்கு நேரமே கொடுக்காம இந்த மாதிரியாக உடனடியாக நெருக்கடிகளை வந்து இவங்க செய்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கூட இப்போ அவர்கள் வந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. இல்லை, இது இஸ்ரேலுக்கு வெற்றியாக யூஎன்ங்கிறதையும் கூட இஸ்ரேல்ஸ் ஆக்ஷன் இன் காசா இஸ் நவ் ஜஸ்டிஃபைடு. நம்ம அதைத்தான் அதில் கவனிக்கணும். அதாவது அன்றைக்கி எல்லாரும் என்ன சொன்னால், ஐயோ பாலஸ்டீனில் அங்கே எரியுது, ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டு விட்டான், பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு விட்டான்னு சொன்னான். ஏன்டா அவன் கொண்டாடிக்கிட்டு இருந்த விழாவில் போய் நீ போய் அடிச்சு கொன்னியே. அப்போ ஒருவேளை இந்த நியாயத்தை பேசலை. இவன் திரும்பி அடிக்கும் போது எல்லா பேர்களும் இந்த நியாயத்தை பேசலாம். அப்போ இந்த நியாயம் பேசக்கூடியவன்லாம் யாருன்னா இந்த மாதிரி இந்த நடுநிலையாளர்கள் அப்படிங்கிறக்கூடியவன் தான். சரி, இவனுக்கெல்லாம் பேசும்போது இப்போ என்ன ஆச்சு, இந்த நடுநிலைங்கக்கூடிய ஐநாவோட யோக்கியதை என்ன? நீ தானே வாயிடியே பேசுன. இப்போ அங்கே குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள், இப்போ மருந்து வராட்டா இந்த ஊர் கெட்டு போயிடும், இப்போ குடிதண்ணிக்கு நீ ஆள் அனுப்பாட்டா இந்த ஊர் கெட்டு போயிடும், இப்போ நீ சோறு அனுப்பாட்டா இங்கே அம்பிட்டு போயிடும், பட்னியில் செத்து போடுவான். சொன்னது இந்த யூஎன் தானே. ஏன்டா அப்போ நீ என்ன வேலை பண்ணி இருக்கிறவன்? அப்போ நீ சொன்ன அறிக்கையை நம்பி உனக்கு இவ்வளோ நாள் கொடுத்தவன்லாம் பைத்தியாரம் தானே. அப்போ நீ ஹமாஸ் பயங்கரவாதியின் ஏஜென்ட்டாக யூஎன் செயல்பட்டிருக்கிறது. நீ இப்போ இதில் உள்ள ஆளுகளெல்லாம் நீ நீக்கிறேன்னு சொல்கிறிய. அப்போ இந்த என்டையர் வாருக்கும் காரணம் இந்த யூஎன் தான் ஒத்துக்கிறியா? ஒத்துக்கணும். அதாவது ஒரு பின்லேடனை அடைக்கலம் கொடுத்தானா ஆப்கானிஸ்தான், உடனே நீ அங்கேருந்து படம் எடுத்து வந்த அமெரிக்கா. நியாயம் தானே? அது நியாயம் தான், என்ன பொறுத்தவரை அதில் தப்பு கிடையாது. அதே மாதிரி அவன் பாகிஸ்தான்காரன் ஒழிச்சு வச்சுருந்தான், இவன் போய் அங்கே போய் குண்டை போட்டு அவன் ஜோலியை முடிச்சான், தப்பு கிடையாது. ஏன்னா என் நாட்டில் ஒருத்தன் வந்து என்னை கொண்டு போனான்னு அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கொல்லணும். இல்லை, அதுக்கு தானே அரசு. அப்படி கொல்லணும்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தற்கல்லால் பைங்கூழ் களைகள் இதோடு நேர், களை எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு இருக்கார் வள்ளுவர். ஆனால் அது தப்பு கிடையாது. இப்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உதவிய நாடுங்கிறது எது? யூஎன் நாடு. நிறுவனம். அப்ப இந்த யூஎனே வந்து பயங்கரவாதத்தை பண்ணியாச்சுன்னா அந்த யூஎனுக்கு மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது என்ன தப்பு இருக்கு? நிச்சயமாக. ஏற்கனவே இந்த யூஎன் வந்து பயாஸ்டா செயல்படுகிறது அப்படின்னு இந்தியா உட்பட பல நாடுகள் பல காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வருஷம் இருந்தும் இந்த உலகத்திலேயே த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன்னைக்கு இந்தியா.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமிஸில் ஒன்று இந்தியா. வெரி பவர்ஃபுல் மிலிட்ரி இந்த உலகத்தில் வைத்து இருக்கக்கூடிய நாடும் இந்தியா. இன்றைக்கி இந்தியாவில் வந்து பர்மனண்ட் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் கிடையாது. ஆமாம். எந்த விதத்தில் இது நியாயம்? அப்போது இந்த யூஎன் இந்தியாவுக்கு எதிராக பயாஸ்டாக செயல்படுகிறது. இதே யூஎன் இது வந்துச்சு, வேறு என்ன, கொரோனா வரும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சு? இல்லை, இதுவரைக்கும் எடுக்கல. இதுவரை கொரோனா எங்கேருந்து வந்ததுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் ஏன் சைனாக்காரன் மேலே நீ பேசவே இல்லை. சைனாக்காரனுக்கு முதல்ல அந்த டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அந்த வைரஸை கொடுத்த அமெரிக்காக்காரனை பற்றி பேசினானா? பேசலை, ஒன்றும் பேசலை. ஆமாம். அப்போது இந்த சர்வதேச நிறுவனங்கள் இந்த உலகத்திலேயே யோக்கியம் மாதிரி பேசுறது, ஒவ்வொரு நாட்டோட எக்கானமியை பற்றி இவனுங்க டிசைடு பண்ணுறது, அதுக்கப்புறம் உலகத்தில் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இவர் முடிவு பண்ணி இவர் சொல்லுவாராம். இந்த பயலுக எவ்வளவு ஸ்கியூடுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நான் எப்போவுமே இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. நான் காமன்வெல்த்தில் இருந்திருக்கேன். இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் தான் ஊழலும்போம். இதையும் கூட அதிகம் ஊழல் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளில். நீங்கள் இவனுக்கு எய்டு கொடுப்போம் பல நாடுகளுக்கு. ஆமாம். இந்த எய்டு கொடுக்கறதுக்குள்ள கணக்கை வாங்கி பாருங்கள், எவ்வளவு பணம் செலவாயிருக்கு. அந்த பணத்தில் நியாயத்துக்கு எவ்வளவு மாற்றம் வரலாம். ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா, இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, த மோஸ்ட் அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவன் இவன். வேற நாடு எப்படி ராஜ்யம் நடத்தணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இவன் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பானா. அப்போது இது என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள அறநிலையத்தோட கோயிலை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த அளவு ஒரு நாட்டிற்கு மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள்லாம் இருக்காங்கன்னா எவ்வளவு நாள் இதுக்கு அவன் பிளான் பண்ணியிருப்பான். அப்போ இந்த என்டையர் யூஎன் மிஷனரி, இது உள்ள 6 ஆஃபீஸர் அன்றைக்கி ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் கொடுத்து விட போகிறதில்ல. இந்த மாதிரி பிளான் பண்ண ஒரு டீட்டெயில் பிளானிங் நடந்திருக்கும். அப்போ யூஎனில் இது சம்பந்தப்பட்டு இந்த அலுவலகத்தில் இந்த லிங்கில் தொடர்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் யார்? இந்த யுஎன்ஏடு உடனடியாக அங்கே போகணும்னு சொல்லி பல நாடுகள் குரல் கொடுத்தாங்க அந்த நேரத்தில். அப்போ அவங்களுக்கு இந்த அஃபீஷியல்ஸுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த அஃபீஷியல்ஸ் இதுவரை கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டுமே எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும்? இப்போ நம்ம நாட்டிலே அதானே நடக்குது. அமெரிக்காக்காரன் இவனுங்களும் பட்டியல் போடுறானா, இந்த மத சுதந்திரம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? நீயே ஒரு பயங்கரவாதி. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இந்த இடையில பேர் என்ன, இங்கேருந்து கொஞ்சம் பயிலுக்கு இங்கேருந்து போவானுவன், இந்த திவச இயக்கம் நடத்துகிறவன். அப்புறம் 1.5 சினிமா எடுக்காமல் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் வேற என்ன, இந்த பக்கத்தில் ஒரு நக்சல் ரைட் ஒருத்தர் பையன் கௌதமன். இவனுங்கள்லாம் இங்கேருந்து இந்த ஐநா சபைக்கு பேச போவானுவலாம் இங்கேருந்து. அப்போ அந்த ஐநா சபையோட யோக்கியதை என்னென்னு, அது ஐநா சபை கிடையாது, அது ஒரு அது கீழே இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவுக்குள்ளே ஒரு ஏஜென்சி. ஆனால் இவனுக்கு ஐநா சபையும் பண்ணுவேன். ஏன்னா இது அந்த ஈவேராவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தானே, இப்போ கூட இந்த திமுக இளைஞர் மாநாட்டுக்கு சர்டிஃபிகேட் ஆன மாதிரி தானே அதுவும். ஸோ உலகத்தில் இன்னைக்கு பயங்கரவாதத்தை வளர்ப்பதே இந்த ஐநா தான். அதே மாதிரி உலகத்தில் இன்னைக்கு வறுமையை வளர்ப்பதும் ஐநா தான். இதை பல சம்பவங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இது மறுபடியும் இது நிரூபணமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன அழிப்பு. ஆமாம். அதுக்கப்புறம் இதே யூஎன்ல இப்போ இடையில ஒரு கொண்டு வந்தானுங்கன்னா இஸ்லாமோஃபோபியா. ஏன்டா இப்போ யூதர்களுக்கு மேலே இப்படி ஒரு ஃபோபியாவை நீ கிரியேட் பண்ணி வச்சுருக்கியே, இஸ்லாமோஃபோபியாவை பற்றி நீ பேசுகிற. ஏன்டா உன் ஆர்கனைசேஷனே ஒரு இன அழிப்புகளை கூட வந்திருக்கேடா. அப்போ ஃபோபியாவை பற்றி பேசுகிறதுக்கு இந்த யூஎனுக்கு என்ன அருகதை இருக்குது? மைனாரிட்டி ரைட்ஸை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது? நான் ஆரம்பத்தில் நான் எல்லா தரமும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ எல்லாமே இதை ஒரு பெரிய ஒரு கேட்ச் வேர்டாக யூஸ் பண்ணுவான். அதுவும் நம்ம நாட்டில் ஒரு என்ஜிஓக்கள் கூட்டம், அதுவும் இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், ஈவன் இந்த கவர்மெண்ட்டில் வந்து பல மல்டிநேஷ்னல் ஏஜென்சியோடலாம் ப்ரோக்ராம் நடத்துவேன். பாலிசி எழுதணும்னா எப்படி எழுதணும்னா ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் தான் இருக்கணுமா. முதல்ல இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சுங்கக்கூடியதே ஒழிக்கப்பட வேண்டும். முதல்ல டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுன்னு இருக்கணும்.
என் டியூட்டியை நான் ஒழுங்காக செய்தாதான் ஐ கேன் கிளைம் அ ரைட். என் டியூட்டியை நான் செய்யாமல் என் ரைட்டை நான் கிளைம் பண்ணுறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது. ஸோ இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சுங்கக்கூடியதே என்னென்னா அயோக்கியர்களை பாதுகாப்பதற்காகவே உள்ள அப்ரோச் தான். இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான். இப்போ அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூவுக்காக வேண்டி என்ன அங்கே இருக்கக்கூடியவனுக்கு ரைட்டான், யூஎன் இஸ் ப்ரொவைடிங் தெம்மா. அந்த ரைட்ஸ் என்னமா வேலை செய்திருக்கு பற்றியில். ஸோ அதனால பாரதம் இதிலிருந்து படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஒன்று ஐநா சபையை கலைங்க, இல்லைன்னா ஐநா சபையில் இந்தியாவுக்குள்ள கைக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா இந்தியாங்கக்கூடிய ஒரு நாடால் மட்டும்தான், பாரதம்ங்கிற ஒரு நாடால் மட்டும்தான் வசுதேவ குடும்பம்ங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு குடும்பமாக பார்க்க முடியும். இந்திய சிந்தனா மரபு, பாரதிய சிந்தனா மரபு மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா எல்லா மல்டிநேஷ்னல் ஏஜென்சிஸும் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தில் தான் ஈடுபடுவார்கள். இது நமக்கு ஒரு பாடம். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.